குட் மார்னிங் பசங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அட்டாமிக் சைஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அட்டாமிக் முதல்ல பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் நமக்கு 6 பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா அட்டாமிக் சைஸ், அதுக்கப்புறம் அயனைசேஷன் எனர்ஜி, அதுக்கப்புறம் எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஆசிட் அண்ட் பேசிக் கேரக்டர், அப்புறம் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் கேரக்டர்னு சொல்லிட்டு மொத்தம் 6 இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அட்டாமிக் சைஸ் பார்க்குறோம். அட்டாமிக் சைஸ் நமக்கு வந்து பேர்லேயே இருக்குது. அப்போ என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஆட்டமோட சைஸ் இண்டிகேட் பண்ணுறதா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஆட்டமோட சைஸ் இண்டிகேட் பண்ணுறது. ஸோ ஜென்ரலாக நம்ம அட்டாமிக் சைஸுங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரானுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம அட்டாமிக் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அட்டாமிக் சைஸ் வந்து ஜென்ரலாக ஒரு பீரியாடிக் டேபிளில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசஸ் ஆகும், உங்களுக்கு டாப் டு பாட்டம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ அதான் நம்ம இங்கனக்குள்ளே பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ப்ளஸ் என்ன அப்படின்னா இது லெஃப்ட் டு ரைட் ஏன் டிக்ரீசஸ் ஆகுது அப்படின்னா டியூ டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இன்க்ரீசஸ் ஆகும். டாப் டு பாட்டம் ஏன் இன்க்ரீசஸ் ஆகுறாங்க அப்படின்னா டியூ டு செல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. மீனிங் என்ன அப்படின்னா டாப்பில் ஒரு ஆட்டம் இருக்கும், அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எப்போயுமே ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் எலமெண்ட்டுக்கு ஒரே ஒரு ஷெல் தான் இருக்கும். அந்த ஆட்டமில் ஒரே ஒரு ஷெல் தான் இருக்கும். ரெண்டாவது பீரியட் எலமெண்ட்டில் உங்களுக்கு எத்தனை ஷெல் இருக்கும் அப்படின்னா 2 ஷெல் இருக்கும். ஃபஸ்ட் ஒரு ஷெல் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு ஷெல் இருக்கும். ஸோ அடுத்து தேர்ட் பீரியட் எலமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஷெல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷெல், செகண்ட் ஷெல், அதுக்கப்புறம் தேர்ட் ஷெல் இருக்கும். ஸோ அப்போ ஒரு பீரியாடிக் டேபிளில் நீங்கள் மேலேருந்து கீழே போக உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷெல்லுங்கிறது உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஷெல்லுங்கிறது இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சைஸ்லேயும் ஒரு இன்க்ரீஸ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் லெஃப்ட் டு ரைட் ஏன் நமக்கு வந்து டிக்ரீசஸ் ஆகுது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீசஸ் ஆகுறாங்க. ப்ரோட்டான் இன்க்ரீசஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூக்ளியஸில் உள்ளக்க ப்ரோட்டான் கவுண்ட் இன்க்ரீசஸ் ஆகுது. ப்ரோட்டான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளக்க பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாகும். பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாகுது அப்படின்னா வெளில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணி புல் பண்ணி உள்ளக்க இழுக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா சைஸஸ் கம்மியாகும். ஸோ லெஃப்ட் டு ரைட் போக நமக்கு ப்ரோட்டான் கவுண்ட் இன்க்ரீசஸ் ஆகுது. ஸோ சைஸ் கம்மியாகுது. டாப் டு பாட்டம் போக நமக்கு வந்து ஷெல் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து சைஸும் இன்க்ரீசஸ் ஆகுது. ஸோ இது ஒரு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா முதல்ல என்னென்னு பார்க்கணும். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினால என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கோவலன் பாண்ட் இருக்குது. அந்த கோவலன் பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் சைடு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிங்கிற ஆட்டமுக்கு நான் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். இந்த பிங்கிறவருக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். பிங்கிறவருக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்னா பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் அவர் சைடு இழுத்துக்குறாரு. அவர் சைடு இழுத்துட்டாரு அப்படின்னா இவர் மேலே பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜஸ் பில்ட் ஆகும், இவர் மேலே பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜஸ் பில்ட் ஆகும். ஸோ ஒரு ஆட்டமுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கொஞ்சம் ஹையாக இருக்கிறப்ப அது பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் சைடு இழுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் சைடு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து ஒரு முக்கியமான ஒரு சில பாயிண்ட்லாம் பார்க்குறோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் சைஸும் எப்படி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஏன் அப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா இப்போ ஒரு ஆட்டம் பார்க்குறீங்க, ஒரு ஆட்டம் வந்து ஒரு குட்டி சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் பார்க்குறீங்க. ஒரு ஆட்டம் கொஞ்சம் சைஸ் கம்மியான ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணுறீங்க. சைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஆட்டம் அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து உங்களுக்கு வந்து சென்டரில் இருக்கும், வெளில வந்து எலக்ட்ரான் இருப்பாங்க. சைஸு கம்மி அப்படின்னா எலக்ட்ரானும் நியூக்ளியஸும் இந்த மாதிரி கொஞ்சம் கிட்டக்க இருக்கும். கிட்டக்க இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 பேருக்கு இடையில் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்தராக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை என்ன பண்ணோம் அப்படின்னா தான் சைடு அட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஆட்டமுக்கு சைஸு கம்மி அப்படின்னா அதுக்கு நேச்சுரலாகவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு சைஸ் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு கம்மியாக இருக்கோ அவங்களுக்குலாம் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சைஸு கம்மியாக இருந்தால் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், அட்ராக்ஷன் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே தெரியும் ஒரு ஆட்டமோட சைஸ் அப்படிங்கிறது பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் போக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் போக நமக்கு வந்து டிக்ரீசஸ் ஆகும், டாப் டு பாட்டம் போக நமக்கு வந்து இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ஆர்டர் அப்படியே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிக்கு ஆப்போசிட்டாக பார்க்குறோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் நமக்கு இன்க்ரீசஸ் ஆகுது, டாப் டு பாட்டம் டிக்ரீசஸ் ஆகுது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகிறோம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து பீரியாடிக் டேபிளில் வந்து எலக்ட்ரானெகட்டிவிட்டி அப்படிங்கிறது லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ் ஆகும், டாப் டு பாட்டம் டிக்ரீசஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு எலமெண்ட் எடுத்து நம்ம கெஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. 2 பேரில் யாருக்கு வந்து எலக்ட்ரானெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு வே தெரியும். லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ், டாப் டு பாட்டம் டிக்ரீசஸ் எலக்ட்ரானெகட்டிவிட்டி அப்படிங்கிறது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜனோட உங்களுக்கு ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ டாப் டு பாட்டம் ட்ரை பண்ணுறோம். டாப் டு பாட்டம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நைட்ரஜன் நான் பாஸ்பரஸ்க்கு ட்ரை பண்ணுறேன். டாப் டு பாட்டம் டிக்ரீசஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு யூஸ்வலாகவே பாஸ்பரஸுக்கு கம்மியாக இருக்கும், நைட்ரஜனுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரெண்டை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓகே. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரானெகட்டிவிட்டியில் நமக்கு ஒரு 2-3 முக்கியமான ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு எலக்ட்ரானெகட்டிவிட்டியில் நமக்கு 2-3 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன எக்ஸப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேலியம் அலுமினியமுக்கும் அதுக்கப்புறம் நோபல் கேஸஸ்க்கும் பார்க்குறோம். சரிங்களா? கேலியம் அலுமினியமுக்கு நமக்கு யூஸ்வலாகவே என்ன தெரியும் அப்படின்னா, கேலியம் அலுமினியமில் நமக்கு வந்து அட்டாமிக் சைஸஸில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். அதாவது கேலியமோட உங்களுக்கு வந்து அலுமினியமுக்கு தான் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சைஸும் எலக்ட்ரானெகட்டிவிட்டியும் உங்களுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா உங்களுக்கு சைஸுக்கு என்ன ஒரு ட்ரெண்ட் வருதோ அந்த ஒரு ட்ரெண்ட் அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு யாருக்கு வரலாம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிக்கு வரலாம். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு ஆப்போசிட்டான ட்ரெண்டு. நெக்ஸ்ட்டு ஒரு இது பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு யாருக்கு பார்க்குறோம் அப்படின்னா நோபல் கேஸுக்கும் மற்ற எலமெண்ட்டு பார்க்குறோம். நோபல் கேஸ்னாலே நமக்கு வந்து ஜென்ரலாக தெரியும் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்தராக ஒரு எலக்ட்ரான் தேவையும் இருக்காது, இவங்களும் ஃபர்தராக ஒரு எலக்ட்ரான் கொடுக்கவும் மாட்டாங்க. ஒரு அன்ரியாக்டிவ் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இவங்களுக்கு ஃபர்தராக ஒரு எலக்ட்ரான் தேவையும் படாது, ஃபர்தராக ஒரு எலக்ட்ரான் கொடுக்கவும் மாட்டாங்க. எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் எலக்ட்ரான் அட்ராக்ஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஒரு ரீசன்னாலேயே மற்ற எல்லா எலமெண்ட்டோட உங்களுக்கு யாருக்கு வந்து எலக்ட்ரானெகட்டிவிட்டி கம்மி அப்படின்னா இந்த ஒரு நோபல் கேஸஸுக்கு கம்மியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானெகட்டிவிட்டிக்கான ஒரு முக்கியமான டாபிக்ஸாக பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, பீரியாடிக் டேபிளில் மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அட்டாமிக் சைஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரானெகட்டிவிட்டி. இதில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது இந்த எலக்ட்ரானெகட்டிவிட்டி டாபிக். ஸோ நமக்கு லாஸ்ட் நீட்டில் நமக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அட்டாமிக் சைஸையும் அயனைசேஷன் எனர்ஜியும் பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தான். ஸோ அப்போ ஃபர்தராக அப்கமிங் நீட்டில் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட முக்கியமான டாபிக்ஸ். வந்து ஒரு சின்ன குட்டி டாபிக் பார்க்க போகிறோம், கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கலாம். நமக்கு என்ன அப்படின்னா, லாஸ்ட் நீட்டுக்கு முந்தி ஒரு 2 நீட்டில் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டது என்ன அப்படின்னா, நமக்கு இன்ஆர்கானிக்கில் ஒரு சின்ன ஐயூபேக் அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸை நேமிங் பண்ணுறதுக்கான ஐயூபேக் ரூல்ஸ் வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு சிம்பிளாக இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, 0னா உங்களுக்கு வந்து நில், 1னா அன், இது 2னா பை, 3னா ட்ரை, 4னா குவாட், அதே மாதிரி வரிசையாக சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 108ங்கிற எலமெண்ட்டுக்கான ஐயூபேக் நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டான் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 108 1 பார்க்கணும். 1க்கு வந்து டைரெக்டாக கீழே அன் இருக்குது, அடுத்து 0க்கு டைரெக்டாக கீழே நில் இருக்குது. ஸோ அப்போ அன் நில். அதுக்கப்புறம் 8க்கு டைரெக்டாக இதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆக்ட் இருக்குது. ஸோ அன் நில் ஆக்டியம் வரும். அதுக்கப்புறம் 117 பார்த்தோம் அப்படின்னா 117. ஸோ அப்போ அன், அதே மாதிரி இன்னொரு 1 இருக்குது. ஸோ அன், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 7 இருக்குது. ஸோ செப்ட் இஎம் வரும். சரிங்களா? ஸோ நமக்கு நேம் என்ன வரும் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டுக்கான ஆக்சுவல் நேம் என்ன வரும் அப்படின்னா அன் செப்டிஎம் வரும். சரிங்களா? அப்புறம் 101 எலமெண்ட்டுக்கும் 115 எலமெண்ட்டுக்கும் நீங்களே கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ.